ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பெல் நிறுவனம் புதுக்கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரெண்டிஸ்ஷிப்க்கான வேலைவாய்ப்பு வந்து வச்சுருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன போஸ்ட் வேகன்சின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக்கல் 3 வேகன்சி, ப்ரொடக்ஷன் 2 வேகன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 1 வேகன்சி. சரிங்களா? இதுக்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன டிசிப்ளினில் நீங்கள் வந்து ஃபுல் டைம் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். பிஇ பிடெக் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் பிபிஏ அல்லது பிஎஸ்சி அல்லது பிஏ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு 1 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே போல் தான் பிபிஏ இல்லை பிஎஸ்சி டிகிரி இல்லை பிஏ டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபுல் டைம் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதாவது இந்த பேட்டர்ன் +2 முடிச்சுட்டு இந்த மாதிரி டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதையும் பார்த்துக்குங்க. மொத்தமாக 4 டிசிப்ளின் இருக்குது. மொத்தம் 7 வேகன்சி. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நேட்ஸ் போர்ட்டலில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 27 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 60% வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும். யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட். ஓகேங்களா? நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 50% வந்து மார்க் வச்சுருந்தாலே போதும் உங்கள் டிகிரியில். சரிங்களா? நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் எந்த இயரில் பாஸ் அவுட் நாங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 2022, 2023, 2024 இந்த இயரில் பாஸ் அவுட் ஆனவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அவங்க தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேக்கன்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி நாங்கள் வந்து வேக்கன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் மெத்தடாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பேசிஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து மெரிட் லிஸ்ட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டை நாங்கள் அஃபிஷியல் பெல் வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுமே செக் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் படி. அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ட்ரைனிங் போயிருந்தாலோ, இல்லை ட்ரைனிங் வந்து முடிச்சிருந்தாலோ, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தாலோ நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ட்ரைனிங் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டைஃபன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 9,000 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே ஃபஸ்ட் நீங்கள் வந்து நேட்ஸ் போர்ட்டலில் வந்து என்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரெடென்ஷியல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பெல்லோட இந்த திருச்சி பெல் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் வந்து அதுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேட்ஸ் போர்ட்டலில் என்ரோல் பண்ணுறீங்க இல்லையா, அதில் அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு கரெக்டாக ஆக்டிவில் இருக்கிற இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் தான் உங்களுக்கு தெரிவிப்போம். அப்புறம் வெப்சைட்லேயும் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு அசஸ்மெண்ட்டுக்கான ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ப்ராசஸுக்கு வந்து எந்த விதமான ட்ராவலிங் அலோன்ஸு, அதுக்கப்புறம் எதுவுமே நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தான் உங்கள் ஓனர் என்பதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் முக்கியமான தேதிகள் பார்ப்போம். இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி க்ளோஸ் ஆகிடுச்சு 31 டிசம்பர் 2024. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டேட் வந்து. அதாவது 18 ஜனவரி 2025. சரிங்களா? அது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்குன்னே தனியாக சர்க்குலரும் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னமும் அந்த லிங்க் வந்து ஓப்பனில் இருக்குது, லைவில் இருக்குது. யாரெல்லாம் அப்ளை பண்ண வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 18 ஜனவரி 2025 தான் லாஸ்ட் டேட். ஓகேங்களா? சரிங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுக்கும் டேட்டு வந்து நாங்கள் பிறகு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன், அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த எலிஜிபிலிட்டி பொறுத்து ஃபஸ்ட்டு கேண்டிடேட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு லிஸ்ட்டும், அதுக்கப்புறம் அந்த கேண்டிடேட்டுக்கு அசஸ்மெண்ட் டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிறகு வந்து அறிவிக்கப்படும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக அஃபிஷியல் வெப்சைட் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் அந்த
வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்போ அசஸ்மெண்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ கடைசி தேதி 18 ஜனவரி 2025. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.